உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அம்மா சொல்றது சரிதான். இவ்வளவு நாள் நம்ம என்ன விக்ரம் கூடவா கல்யாண வீட்டுக்குலாம் போயிட்டு இருந்தோம்? அம்மா கூட அப்பா கூட தான் போயிருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட போயிருக்கோம். அப்ப கூட நமக்கு இவ்வளவு கில்ட்டியா இல்லையே. ஏன் இன்னைக்கு நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு? விக்ரம் கூட தான் போகணுங்கிற மாதிரி மனசு அடம் பிடிக்குது. ஒரு ஃபோன் கூட பண்ணி என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்கல. வேலைக்கு போற விஷயத்த கூட என்கிட்ட சொல்லல. சொன்னேன், போயிட்டு வரேன்னு சொல்லலையே. நாளைக்கு வேலைக்கு போக போறேன்னு தானே சொன்னேன். எப்படி உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறது? மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. ஆனாலும் அவன் தான் நம்ம விட்டுட்டு போனான். ஒரு ஃபோன் பண்ணி பேசினா என்ன குறைஞ்சா போவான்? எல்லாத்தையும் நம்மளே போகணும்னு நினைக்கிறாங்க. நாமளுங்க புத்தியே இப்படிதான் போல. நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஃபோன் விக்ரம்ல தான் பண்ணணும். அப்புறம் எப்படி விக்ரம் நம்ம வர சொல்றதுக்கு ஃபங்க்ஷனுக்கு? தனியாக போனா நல்லாவே இருக்காது. சரி, வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பலாம். கண்டிப்பா ரெக்கார்ட் பார்ப்பான்ல, பார்த்து வரட்டும். விக்ரம், உனக்கு நிறைய மட்டும் ஃபோன் ட்ரை பண்ணேன். நாட் ரீச்சபிள்னே வந்துச்சு. அதுக்காக தான் இந்த வாய்ஸ் நோட். அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன். வெட்டிங்க்கு போகலையா? அதான் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து போகலான்னு பிளானு. எனக்கு என்னன்னு தெரியல, நீயும் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வரியா? நம்ம எஸ்என் மஹால் தான். வந்துரு. 6 o'clockலேருந்து 8 o'clock வர ஃபங்க்ஷன். இப்போ 6 o'clock. நாங்கள் இப்போ கிளம்பி போகும்போது 6:30 ஆயிரும். நீயும் 6:30க்கு வந்துட்டேன்னா எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அதான் வரியா? வரியா இல்லை, கண்டிப்பாக வா விக்ரம், ப்ளீஸ். எனக்காக இல்லாட்டாலும் அப்பாக்காக வா. அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். டாடிக்கும் அவங்களோட மருமகனை கூட்டிகிட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் போகணும்னு ஆசை இருக்கும்ல. அதுக்காகவது வந்துரு. பிரியா, சீக்கிரம் வாடி. கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்? ரக்ஷிதா, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. ஃபிட்டிங்ஸ்லாம் இப்படி கரெக்டா இருந்திருக்குமே. நான் ஒருத்தங்க கண்ணால பார்த்தாலே போதும், எப்படி போடுக்கணும், எப்படி போட்டா கரெக்டா இருக்கணும், கரெக்டா எடுத்துருவேன். நீ எந்த ஸ்டிச்சும் பண்ணிருக்க மாட்டியே. ஆமா சுரேஷ், நானும் அதான் கேட்க நினைச்சேன். எப்படிடா கரெக்டா இருந்துச்சு, எந்த ஸ்டிச்சும் பண்ணல. சில சோழி ட்ரெஸ்லாம் எடுத்தா நம்ம ஒன்றுல ஃபிட்டா பிடிக்கணும் இல்லையா, லூஸா கலத்தி விடணும். இது எதுவுமே இல்லை, அப்படி எனக்காகவே ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்து. ஆனாலும் உன் பார்வை கழுகு பார்வை தான்ப்பா. அங்கிள் வாங்க அங்கிள். வா பிரியா. ரக்ஷு, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு. எனிவே, ஹாப்பி வெட்டிங் டே. என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா. ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரலையா? சரி, எல்லாரும் இங்க பாருங்க. அந்த லேடி வந்துட்டே இருக்காரு. கொஞ்சம் ஒர்க் இதுல பிஸியா இருக்காரு. அப்பா எல்லா ஒர்க்கையும் அவர் தலையில வச்சு கட்டிட்டாரு. அதனால கொஞ்சம் பிஸி. நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன்னாரு. கிட்ட வந்துட்டாரு. என்னடா வாழ்க்கை, யாருக்காக வாழுவனே தெரியாம இருக்கு. நான் பாட்டு செவனேன்னு இருந்தேன். அக்கா 2த்தையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம லைஃப்ல நல்ல ஒரு ஒர்க்ல ஏறணும், செட்டில் ஆகணும், அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு கடமை இருந்துச்சு. இப்ப அந்த கடமை எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப முழுசா பிரியா 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 இது ஒண்ணுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இன்னும் போன் பண்ணல. நம்மளாவது போன் பண்ணலான்னா அவளே போன் பண்ணல. நம்ம எப்படி பண்றதுக்கு? அவளுக்குதான் நம்ம பிடிக்காத. நம்ம எது வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோமோ, எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதான் இந்த கடவுள் உனக்கு இந்தான்னு கொடுப்பாரு போல. நமக்கு இந்த பணக்காரங்கன்னு கண்டாலே அலர்ஜி. ஏன், நம்ம அக்காவுக்கு மாப்பிள்ள பாக்குறது கூட நம்ம மாதிரி மிடில் ஸ்டேஜ்ல பார்த்தா போதும்னா பார்த்து மாப்பிள்ள பார்த்தோம். அக்காவுக்கு கூட ஓரளவு பார்த்து எடுத்துட்டோம். நமக்கு பாரு, ஒரு பணக்காரியா பார்த்து தலையில வச்சு அடிச்சு விட்டாரு கடவுள். ஆனா கடவுளே, நீ நல்லாதான் என்ன வச்சு செய்யற. செய், நீ எந்த அளவு செய்ய முடியுமோ செய், நானும் பாத்துக்கிறேன். என்ன விக்ரம், போன் அந்த நேரத்துல இருந்தே அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்காம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? மொதல் நாள் ஸ்கூல் எப்படிப்பா இருந்து, எந்த கிளாஸுக்கு பாடம் எடுக்க? அப்பவே கேட்கணும்னு பார்த்தேன். வந்தோடனே ரூமுக்குள்ள போனேன், குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு போயிட்டேன். சரி, வீட்டுக்குள்ள வருவே என்னன்னு கேட்கலாம் பார்த்தா நீ வெளியே இருந்து யோசிச்சுட்டு இருக்க. இந்த பாரு, யாரோ போன் போட்டிருக்காங்க. 4 தடவை போன் வந்துட்டு. ஸ்கூலாமா? சூப்பர் ஸ்கூலுமா. நான் நினைச்ச வேலை எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க உள்ள பிரின்சிபல், சாரி ஹெச்எம், எனக்கு ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிட்டு. சார், நாளையிலேருந்து ஜாயின் பண்ண வேண்டாம், நீங்க இன்னிலேருந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை, நீங்க சாப்பாடு கட்டி கொடுத்தது நல்லதா போச்சு. என்ன பக்கத்துல ஹோட்டல் கீட்டல் எதுவுமே கிடையாதுமா, ஒரு கிராமத்துக்குள்ள. நல்லா இருக்கு.
5ஆம் கிளாஸுக்குமா அறிவியல் பாடம் எடுக்கிறதுக்கு என்ன சாரா போட்டிருக்காங்க. இன்னும் தினம் போயிட வேண்டியதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையா இருக்கு. பிள்ளைங்களாம் அவ்வளவு பாசமா என்கிட்ட என்ன மாதிரி பேசிக்கிட்டாங்க தெரியுமா, ஜாலியா. அப்படியே விக்ரம், ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைச்சிட்டல, அது போதும் எனக்கு. அது ஒண்ணுதான் பெரிய கவலையா இருந்துச்சு எனக்கு. படிச்ச படிப்பு ஒண்ணும் பார்க்க வேலை ஒண்ணா இருக்கே கடவுளே அப்படின்னு வேண்டாத தெய்வம் இல்ல. பாரு, நீ நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிட்டு. அதான் எதுவுமே பொறுத்து இருந்தா கண்டிப்பா நம்ம நினைச்ச இலக்க அடையலாம்னு சொல்லுவாங்க. அடைஞ்சிட்ட பத்தியா? டேய், அப்புறம் அக்கா குழந்தை உண்டா இருக்காடா, ஃபோன் போட்டு சொன்னா. அத்தானும் பேசினாரு, அவளை போய் பார்க்க போகணும். கல்யாணம் ஆகி நம்ம எல்லாரும் சேர்ந்து போலான்னு எங்க நடக்கு. பரவாயில்ல, நானாவது அதுக்கடையில ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். அக்கா குழந்தை உண்டா இருக்கான்னு அத்தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்பப்போ வந்து எட்டி பார்த்துக்குங்க அத்தன்னு. அதான் நாளைக்கு போயிட்டு வருமாடா. போனா 4 மட்டும் யார் அடிச்சுப்பா? அட, ஸ்கூல்ல ஹெச்எம் அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடிச்சிருப்பாங்க? ஏதோ வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. பிரியா பிரியாட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. மேடம் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, எதுவா இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ். அவ்வளவு பிஸி. விக்ரம், உனக்கு எத்தனை மட்டும் ஃபோன் பண்ண தெரியுமா? நாட் ரீச்சபிள் வந்துச்சு. அதுக்காக தான் இந்த வாய்ஸ் நோட் கோவாட்ட உடனே கிளம்பி வந்துரு. அப்பாவோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன். வெட்டிங் போக முடியல. 6 மணிலேருந்து 8 மணி வரை. நாங்கள் இப்போ தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆனால் 6:30 மணிக்குள்ள போயிடுவோம். நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு அப்பா நினைக்கிறாரு. அப்பா நேரடியாக சொல்ல ஒரு மாதிரி இருக்குன்னு என்கிட்ட சொல்ல சொன்னாரு. அப்பாவோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. நான் மட்டும் தனியாக போனால் அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீ வந்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. எனக்காக வரண்டா, அப்பாவுக்காக கொஞ்சம் வா விக்ரம். உனக்காக எதிர்பார்த்துட்டு நிற்போம் எல்லாரும். கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பா வர்ற. சரி, வைக்கிறேன். ரிசப்ஷனுக்கா? இதை நேரடியா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. ரொம்பதான். பிரியா, எனக்கு தெரியாத உன்னை பத்தி சார் ஒன்னும் கூப்பிட்டுருக்க மாட்டாரு. நீ தான் வரணும்னு நினைச்சிருப்ப. என்ன இருந்தாலும் உன் புருஷன் இல்ல, உள் மனசுல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பாசம் ஒட்டிட்டு தான் செய்யும். எனக்கு தெரியும் பிரியா, நீ தான் மனசார என்ன வர சொல்றேன்னு. ஆனா டைரக்டா சொன்னா உன் ஈகோ தடுக்கும். அதுக்காக அப்பா ஆட்டுக்குட்டின்னு சொல்ற. கண்டிப்பா வர்றேன். அம்மா, அப்பா முகத்துல என்ன சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? அப்பா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தே கிட்டத்தட்ட 20 நாள் மேல ஆச்சு. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க போல இருக்கே. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட்டிங் போல. ஃப்ரெண்டுக்கு மகளுக்கு கல்யாணம் சொல்லிட்டு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. அம்மா, நீங்களும் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர வேண்டியதுதானே? ஏய், உங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நான் மீட்டிங்ல கலந்துக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வருவாங்க பாரு. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த மண்டபத்தை ஒரு வழி ஆக்குறேன் இல்லைன்னு மட்டும் பாரு. ஆக மொத்தத்துல 2 பேரும் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வரல. அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண தான் வந்திருக்கீங்க. கல்யாணம் பேர்ல நீங்க லூட்டி அடிக்கலன்னு வந்திருக்கீங்க. ஓகே ஓகே, என்ஜாய்மா. அட, என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஷீலா. ஆமா, அவ இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல. அட, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பிரியா இருந்துட்ட ஒரு 10 நிமிஷத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு வந்திருக்கேன். காலேஜ் டேஸ்ல பார்த்தது. அப்புறம் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டேன்னா பார்த்தா ஃபங்க்ஷன்ல என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வரேன். இங்கே இருந்துக்கோ. ஏ ராஜி, அங்க பாரு, நல்லா ஒரு பொண்ணு இருக்குல்ல. அவளுக்கு கதை தெரியுமா உனக்கு? அவ கதை மட்டும் தெரிஞ்ச சிரிப்பா சிரிச்சிருவேன். இப்ப இந்த முன்னாடி வச்சா ஓடுதல்ல, அதான் அந்த மகேஷ்குமார் பெரிய தொழிலதிபர், பிசினஸ் மேக்னட்டான். ஒரே ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையும் சரியில்லை. அது ஏன்னு கேட்க, போன வாரம் கல்யாணம் வச்சிருந்தா. அம்மா, வேண்டா இருந்து ஃபங்க்ஷனு போயிருந்தோம். ஆனா நீ நினைச்சேனா எப்போ அங்க நடந்த கூத்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, படத்துல நடந்ததை விட மிஞ்சி போச்சு பாத்துக்க. அந்த பொண்ணை பாரு, அவ கதையை பத்தி எல்லாம் சொல்லியேன். அவ ஜாதகமே எனக்கு தெரியும். யாரு? அந்த ரோஸ் கலர் சுடிதார் போட்டு நகையெல்லாம் போட்டுட்டு இருக்க, திரும்பி பார்த்த மாதிரி அந்த பொண்ணா? ஆமா ஆமா, அவளைதான் சொல்லியேன். அவளுக்கு ஜாதகம் என்னமோ சரியில்லையோ என்னவோ பத்தியா. பொண்ணுக்கு நேரம் என்னவோ இப்படி இருந்திருக்கு. ஆரம்பத்துல பார்த்த மாப்பிள்ள என்ன ஆனானே தெரியல. விதி யாரோட சேர்க்கணும் பாரு. இதுல ஏதோ உள்குச்சிருக்குன்னு மட்டும் தெரியுது. இல்லைன்னா இப்படிலாம் நடக்குமா? வசதியான இடத்துல உள்ள மாப்பிள்ள பார்த்து, அந்த மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்கானா. அவன் காலையில சாப்பிடுறது ஒரு இடத்துலயா, மத்தியானம் சாப்பிடுறது ஒரு இடத்துலயா. இல்ல பிளேட்டை சொல்லுங்க, ஒரு பிளேட்ல போய் சாப்பிடுவானா, மத்தியானம் ஒரு பிளேட்ல போய் சாப்பிடுவானா, ராத்திரி ஒரு இடத்துல இருப்பானா. அவ்வளோ பெரிய பிசினஸ் மேக்காட்டான். கடைசி நேரத்துல பார்த்தா போலீஸ் வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டு. எனக்கு என்னமோ இவன் மேலதான் ஏதோ டவுட்டா இருக்கு. ஒருவேளை இந்த படத்துல சொன்ன மாதிரி இந்த பையனை லவ் பண்ணிருப்பாளா இருக்கும். கடைசி நேரத்துல வேண்டான்னு அவன் மேல பழிய போட்டு போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வச்சிருப்பாளுங்க. பணக்கார இடத்துல எல்லாம் இதெல்லாம் சகஜம் தானே. இந்தா இன்னைக்கு ஏதோ பாம்போல இருக்கா பேரு. இவ்வளவு லேசுப்பட்டவன நினைக்க. எம்மா கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமா போட்டா அந்த பையனை கூட்டிட்டு அங்க போறது என்ன இங்க போறது என்ன. சி, ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி எப்படிதான் வாழுகாளுகளோ. சரி, கல்யாணம் பண்ணி போனல்ல, ஒரு 2 நாளாவது அந்த பையன் கூட சந்தோஷமா இருந்திருப்பான்னு நினைக்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பையன் அடிச்சு விரட்டிட்டான். இவ வாய்த்து முறையும் பணத்து முறையும் கொண்டு எல்லா இடத்துலயும் காமிச்சா வச்சுன பூஜையா கழிப்பான். வாடி அம்மா வீட்டுக்கு சொல்லி அடிச்சு பத்தி விட்டுட்டான். இப்ப அம்மா வீட்டுல தான் இருக்கா. கேட்டா என் புருஷன் பிசினஸ் மேக்னெட்டு, ரொம்ப பிஸி, வரமாட்டான்னு சொல்லுவா. இவ்வளவு கதையெல்லாம் நமக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு முந்தின நாளாவது இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பையன் சரியில்லைன்னு எவ்வளவோ சண்டை வந்து பிரிஞ்ச குடும்பம் இருக்கு. கல்யாண மண்டபத்துல ஒரு கல்யாணம் நின்றுக்குன்னு எவ்வளவு பெரிய விஷயம். அதுலயும் ஒரு பையன் தாலி கட்டியிருக்கான்னா இவளுக்கு
ஆ, பெரிய விஷயம். அவனுக்கு பெரிய மனசுன்னு தாலி கட்டியிருக்கான். எல்லாவனும் ஒன்றும் தாலி கட்ட மாட்டான். எவனாவது கிறுக்கு பையனா இருப்பான், அதான் தாலியை கட்டியிருப்பான். இவளுக்கு ஆசைப்பட்டா தாலி கட்டியிருப்பான். சொத்து இருக்குல்ல, அதுக்காக கட்டியிருப்பான். இந்த காலத்துல பணம் தானே ஆளுகளை நிர்ணயிக்கதே. சி, நிறுத்தணுமா? வாய்க்கு வந்தது பேசுறதுக்குனே சில ஜென்மங்கள் இருக்கு. மத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு. ச்சே, இந்த மாதிரி மத்தவங்க பேசுறதுல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது இல்ல. உங்க வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்து உங்க ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா இப்படி எல்லாம் யாராவது பேசினா கேட்டுட்டு இருப்பீங்களா? அடுத்தவங்க பொண்ணு தானே, எப்படி பேசினா என்ன அப்படின்னு தானே. இங்க பாருங்க, பொம்பளைங்களுக்கு எதிரி ஆம்பளைங்க கிடையாது. பொம்பளைங்களுக்கு எதிரி என்னைக்குமே பொம்பளைங்க தான். ஒரு பொண்ணை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அது நம்ம பேசுறோமே அந்த பொண்ணு மனசு எவ்வளவு தூரம் கஷ்டப்படும் காயப்படும் யோசிச்சு பேசுங்க. நீங்க பாட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து எதையாவது பேசணும், எதையாவது இழுத்து விட்டு போயிடாதீங்க. இதனால மத்தவங்க மனசு எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு தெரியாதா உங்களுக்கு? ஏய், நீ யாரு? நடந்த விஷயத்த தானே பேசுறாங்க, நடக்காதன்னு நாங்க பேசலையே. நடக்காத விஷயத்த பேசினா நீ கேட்கறதுல ஒரு இது இருக்கு. நடந்ததுன்னு பேசிட்டு இருக்கோம். நீ யாரு முதல்ல? உனக்கு ஏன் ரோசம் பொத்துக்கிட்டு வருது? ஏய், இதுதான் அந்த மாப்பிள்ள ரெண்டாவது ஒருத்தன் தாலி கட்டினான்னு சொன்னோம்ல, அவன் பேசாம இரு. அவங்கவுங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்து ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு காயப்பட்டு இருந்தா உங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் புரியும். அடுத்த பொண்ணு தானே, என்னன்னாலும் பேசலாம் இல்ல? விக்ரம், விக்ரம். என்ன பிரியா, நீ படிச்ச பொண்ணு, நல்ல டேலண்டான பொண்ணுன்னு பார்த்தா இவங்க பேசுறதுக்காக இப்படி கூனி குறுகி போய் நிக்கிறியே. இவங்க எல்லாம் இப்படிதான், ஒருத்தவங்க மனசை புரிஞ்சுக்க தெரியாது. ஆனா அவங்கள கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவங்க அவமானப்படுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நம்ம எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது. வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க? வாங்க. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி வந்தேன். பிரியா கொஞ்சம் முன்னாடி தான் ஃபோன் பண்ணி சொன்னா, என்னங்க ஃபங்க்ஷன் வீடு இருக்கு, ஒத்தையில போக ஒரு மாதிரியா இருக்கு. முன்னா அம்மா அப்பா கூட போயிருவேன், இப்ப கல்யாணம் ஆயிட்டு நீங்க இல்லாம நான் எப்படி போறதுக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. பொண்டாட்டி ஃபீல் பண்ண வச்சா தப்பு இல்ல, அதான் ஓடி வந்துட்டேன். மாமா, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு மாமா. எனக்கு தான் ஜாயின் பண்ணேன். உங்கள்ட்ட சொல்லணும் காலையில ஃபோன் பண்ணேன், நீங்க பிஸின்னு வந்துச்சு, கிளம்பிட்டேன். நேர்ல வந்து சொல்லணும் தான் மாமா நினைச்சேன். அப்புறம் மாமா, பிரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். கூட்டிட்டு போட்டுமா மாமா? மாப்பிள்ள, உங்க தங்கமான மனசுக்கு எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடி நடக்கும். என்ன மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு எங்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? தாராளமா கூட்டிட்டு போங்க. நம்ம பொண்ணை கவனிச்சியா? முன்னாடி எல்லாம் விக்ரம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட 10 வார்த்தை பேசுவா. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை எப்படிதான் மோஸ்ட் பண்ணி விடலானே இருப்பா. இப்ப பாரு, அவர் கூப்பிட்ட உடனே என்னன்னு கூட கேட்கல, போயிட்டு வா டாடின்னு கூட சொல்லாம அவ போட்டு போயிட்டால. நம்ம பொண்ணுட்டு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. ஆமாங்க, நான் கூட கவனிக்கலையே. கூப்பிட்டு போயிட்டால. எப்படியோ அங்க போய் சந்தோஷமா இருந்தா சரிதான். பிரியா, உடம்புக்குலாம் இப்ப பரவாயில்லையா? நானும் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன். என்னவோ தெரியல, ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம நான் ஃபோன் பண்ண உனக்கு பிடிக்காது. சரி, அதை விடு பிரியா. இங்க பாரு, இன்னைக்கு ஃபங்க்ஷன்லாம் அவங்க உனக்கு கிண்டல் பண்ற மாதிரி பேசினாங்க. இப்படியே கேட்டுட்டு இருக்குது. படிச்ச பொண்ணு தானே நீ, பதிலுக்கு 4 கேள்வி கேட்க வேண்டாம்? நான் எப்படி விக்ரம் பேசுவேன்? எவ்வளவு நேரம் பணக்காரி பணம் எடுத்து வச்சு முறையில ரொம்ப ஆட்டம் ஆடிட்டேன். என்னதான் நான் பேசியிருக்கேன். நான் எத்தனை நாள் தூங்க விட ஆக்கியிருக்கேன், டீஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது திட்டிருக்கேன், முகத்துல காஃபியை கோரி விட்டிருக்கேன். உனக்கு இவ்வளவு நாள் நான் தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன். நீ என் கூட இருக்கிறதுனாலதான் ரொம்ப பெருமைப்படுற மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஆனா அந்த பொண்ணுங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கல, நீதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க விக்ரம். இங்க பாரு பிரியா, என்ன பொறுத்தவரை பெண்களை நான் ரொம்பவே மதிப்பேன். அவங்களுக்கு எல்லா இதுலயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் தான். ஆனா இந்த மாதிரி மத்தவங்களை கிண்டல் பண்ணி சீப்பா நடந்துக்கிறவங்கள நான் என்னைக்கும் மதிக்க மாட்டேன். நீ புரிஞ்சுக்க, நம்மள யாரும் உயர்வா பேச வேண்டாம். அதுக்குன்னு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி பேச நம்ம விட்டு வைக்க கூடாது. அது யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்துறணும். இன்னைக்கு அந்த பொம்பளைங்க நடந்துட்ட விதத்தை பத்தியா, சே, அப்படியே எனக்கு 2 செவில விட்டுறான்னு தோணுச்சு. பிரியா, வீட்டுல அம்மா அக்கா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், குட் நியூஸ். நான் மாமாக போறேன். அக்கா குழந்தை விட இருக்கா. இன்னைக்குதான் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு பார்க்க போலான்னு இருக்கோம். விக்ரம், நீ கூட என்ன பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, போறேன்னு சொல்றேன். நீ அத்தையாக போறேன்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுவேன். நான் அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டு இல்லை விக்ரம். சாரி சாரி. நான் இன்னும் உன்ட்ட எப்படி பேசுவேன்? அந்த பொம்பளைங்க பேசுறது நீ கேட்டுட்டு தான் இருந்த. இப்ப நானும் உன்ட்ட பேசினா நீ என்ன நினைப்பேன்? அந்த பொம்பளைங்க பேசின மாதிரி இவளுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது அந்த பொம்பளைங்க பேசினதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. வேற வழி இல்லாம நம்மகிட்ட சரண்டர் ஆக நினைக்க மாட்டேன். விக்ரம், என்ன மன்னிச்சிரு. நான் விக்ரம் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் என்னைக்கு ஒரு பொம்பளை பொழைக்கி ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சதோ அன்னையோட அவனை மறந்துட்டேன். சீ, இப்படி ஒருத்தவங்க நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோன்னு. ஆனா அவன் வந்து என்ன காப்பாத்தின பத்தியா? அப்பதான் அவனை லவ் பண்ண நான் ஆரம்பிச்சேன். ஆனா எப்படி அவன்கிட்ட வெளிக்காட்டன்னு தெரியல. ஒரு பக்கம் ஈகோ தடுத்துச்சு. அன்னைக்கு என்ன மன்னிச்சிரு, காலை வந்து கதறி ஆனா கட்டி பிடிச்சிடும் அப்பெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனா இனி நான் அப்படி பண்ண நீ என்ன நினைப்ப? சத்தியமா விக்ரம், அன்னைக்கு என்ன நீ வீட்டுல விட்டுட்டு போனதுல இருந்து ஒவ்வொரு நொடியும் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்ன வந்து ஒரு போன் வந்துடாதா, ஒரு மெசேஜ் வந்துடாதா, ஒரு ஐ லவ் யூ சொல்லிட மாட்டேன் ஏங்குனேன் தெரியுமா? இப்போ உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பவே உன்னை கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ விக்ரம், ஐ லவ் யூ விக்ரம்னு சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா நீ என்ன நினைப்ப? என்னை பத்தி கண்டிப்பா தப்பாதான் நினைப்ப. இவ்வளவு நாள் பிறக்காத ஞானோதயம் திடீர்னு நம்ம மேல வந்துட்டு என்னவா இருக்கும்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி என்ன எதுவும் பேசிடுவே இல்ல. எனக்கு அதான் பயமா இருக்கு. பிரியா, தூங்கிட்டியா? கொஞ்சம் நேரம் தான், வீட்டுக்கு போயிடலாம். தூங்கிறத
என்ன பிரியா அமைதியா வர, ஏதாவது பேசிட்டு வரலாமே. இந்த பாரு பிரியா, அவங்க பேசுனதுக்கு இன்னைக்கும் ஃபீல் பண்ணாத. நம்ம வாழ்க்கையில மேல போகும்போது நம்மளை சுத்தி நிறைய டவுன்ஸ், நிறைய எதிர்ப்புகள், நிறைய போராட்டமா சந்திக்க தான் செய்யணும். அதெல்லாம் கண்டும் காணாம போனாதான் நம்ம லைஃப்ல ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியும். பாரு, எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோ, என் லைஃப்ல எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ், அதெல்லாம் தாண்டி தான் நான் நினைச்ச கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு பெரிய விஷயம் பிரியா. உனக்கு பெரிய விஷயமா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்கும் தெரியும் ஒரு கவர்மெண்ட் வேலைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு. விக்ரம், சாரி விக்ரம். விக்ரம், உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன பிரியா? சிரிக்காத விக்ரம், என்ன உனக்கு பிடிக்குமா? இதுக்கு என்ன பதில் சொல்ல எனக்கு தெரியல. ஆமா, சாரி எது கேட்ட? தெரியல, என்னமோ உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு. சாரி விக்ரம், நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இதுக்கு பதில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உனக்கே தெரியும். உள் மனசுல கேட்டு பாரு. கண்ணருகிலே நீ வேண்டுமே, மண்ணடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே, சொல்ல முடியாத காதலும் சொல்லிலடங்காத நேசமும் என்ன முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றுதே. நீதானே பொஞ்சாதே